அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடலே அவள் நிமிர்ந்து. வெரி குட் சிஸ்டருக்கா, கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இந்த வசனங்களை கேட்க வேண்டும், கவனிக்க வேண்டும், இந்த வசனத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நம்ம மத்தியிலே கொண்டு வருகிறார். அவர் வேலை வெட்டி இல்லாமல் உங்களோட பேசின்னு இல்லை. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லிதான். அதனால் நான் பண்ணுற பிரசங்கம் கிரியை நடப்பிக்கும்ன்ற விசுவாசம் எனக்கு இருக்குது. ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் கிரியை நடப்பிக்காது. ஸ்தோத்திரம். கிரியை நடப்பிக்காத பிரசங்கத்தை நான் பண்ண விரும்ப மாட்டேன். ஸ்தோத்திரம். போன வாரம் பண்ண பிரசங்கம் எதுவுமே விசுவாசியோட வாழ்க்கையில் கிரியை நடப்பிக்கவில்லை என்றால் அதுக்கு பேர் ஓட்ட பிரசங்கன்னு சொல்லுவேன். கிரியை நடப்பிக்கணும். ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே கிரியை நடப்பித்த மாதிரி தெரியல. ஸ்தோத்திரம். இந்த செய்தியை ஸ்தோத்திரம் தொடர்ந்து நாம் இந்த மாதம் முழுசாக கேட்க போகிறோம். ஸ்தோத்திரம். முதல் கோணல் முற்றும் கோணல் ஆகிடும். நான் கடந்த வாரமே சொன்னேன், இந்த செய்தி உங்களுக்கு முடிந்தவுடன், ஆராதனை முடிந்தவுடன் உங்களுக்கு பதிவிடப்படும் குரூப்பில். உங்களுடைய எண்களை செயலாளரிடத்தில் கொடுத்து செல்லுங்கள் என்று சொன்னேன். எத்தனை பேர் கொடுத்தீங்கன்னு தெரியல. ஒருத்தரும் கொடுக்கல. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை கூட வாசிங்களேன். யாக்கோபு 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, அல்லாமலும் நீங்கள் உங்களை ஏமாற்றி கொண்டிராதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல். ஆமேன்னு சொல்லுங்களேன். திருவசனத்தை கேட்கிறவங்களா மாத்திரம் இல்லாம அதன்படி செய்யலைன்னா உங்களை நீங்களே ஏமாத்திங்கிறீங்கன்னு அர்த்தமா? நான் சொல்ல, யாக்கோபு சொல்ற. திருவசனத்தை ஸ்தோத்திரம் கேட்கிறவர்கள் அதன்படி செய்யலைன்னா நீங்களே உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள், வஞ்சித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 25வது வசனம். ஸ்தோத்திரம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை ஊற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். எப்போ உங்களுக்கு கேட்கறது மறக்காது அப்படின்னா, உற்று பார்த்து நிலைத்திருக்கணும்னா தொடர்ந்து அதில் கண்டினியூவேஷன், அதில் கவனத்தை செலுத்தி கொண்டே இருக்கணும். என்ன வசனத்தை நாம் கேட்டோமோ அதில் கவனத்தை செலுத்தி கொண்டே இருக்கும்போது தான் ஸ்தோத்திரம் அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும். போன வாரம் கேட்ட வசனம் கிரியை செய்யறதுக்கு காரணம் என்ன? கேட்டு போனதோட சரி, மறுபடியும் அந்த வசனத்தை யாரும் படிச்ச பாதி தெரியல, உற்று பார்த்த மாதிரி தெரியல, கேட்ட மாதிரி தெரியல. ஸ்தோத்திரம். அதற்கான வாஞ்சியும் இல்லை. தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிச்சது காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். அப்படியே செய்தார். காரணம் என்ன தெரியுமா? 63ஆம் சங்கீதம் 8வது வசனத்துல தாவீது சொல்றாரு. ஸ்தோத்திரம். 63ஆம் சங்கீதம் 8வது வசனத்துல ஸ்தோத்திரம். என் ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். வாசிங்களேன் சத்தமா தான். என் ஆத்துமா தொடர்ந்து அப்படின்னா என்னங்க அர்த்தங்க? ஸ்தோத்திரம். எப்போதும் என் ஆத்துமா உம்மை, உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டே இருக்கும். பற்றி கொண்டுனா தொட்டு கொண்டே இருக்குன்னு அர்த்தம். பற்றி கொண்டுதானா அந்த கொடி பற்றி கொண்டு ஏறுது பாருங்க. ஏதாவது சுவரையோ மரத்தையோ பற்றி கொண்டு தொட்டு கொண்டுன்னு அர்த்தம். என் ஆத்துமா தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை தொட்டு கொண்டிருக்கும். ஸ்தோத்திரம். அப்படி தொட்டு கொண்டிருப்பதனால என்ன நடக்கும்? நன்மை. கீழ்ப்பகுதியில் அவர் சொல்றாரு, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. யாரை அவருடைய வலதுகரம் தாங்கும்? யாருக்கு அவருடைய வலதுகரம் அற்புதங்களை செய்யும் அப்படின்னா, தொடர்ந்து அவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு தான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இன்னைக்காவது முடிஞ்சிட்டு போகும்போது தயவு செய்து உங்க நம்பர்களை ஸ்தோத்திரம் செயலாளர் இடத்துல கொடுத்து ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த மெசேஜ் உடனே நான் உங்களுக்கு போடுறேன். அதை மறுபடியும் கேளுங்க. இந்த வாரம் ஃபுல்லாக உங்கள் எண்ணம் எல்லாம் லூக்கா 13:13 தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். தொடர்ந்து அதை பற்றி கொண்டிருக்கணும். ஆமீன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தோட வாசிங்க. 119ஆம் சங்கீதத்தில் ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். நீர் நம்ப பண்ணின உம்முடைய வார்த்தைகள். ஸ்தோத்திரம். 119ஆம் சங்கீதம் 49வது வசனம். 119:49. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை
உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லுகிறார். ஆமே, நம்ப பண்ணின வசனம் தான் எனக்கு ஸ்தோத்திரம், வாசல் எல்லாமேன்னு சொல்றார். ஸ்தோத்திரம். அதனால வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆண்டவர் உங்களை முக்கியத்துவப்படுத்துவார். பைபிளை படிங்க. ஸ்தோத்திரம். வாலிபர்களுக்கு சொல்லினே இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு 3 அதிகாரமாவது படிக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு முறை கூட பைபிள் வாசிச்சு நான் முடிக்கலன்னு சொல்றவங்க விசுவாசின்னு சொல்லவே கூடாது. ஸ்தோத்திரம். அதனால் தயவு செய்து அவர் நம்ப பண்ணின அவருடைய வசனத்தை ஆண்டவர் நமக்காக நினைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்களாமா? ஸ்தோத்திரம். நான் பேசுறது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் பிரசங்கமே பண்ணல. நீங்கள் அமைதியாக இருந்தனா பிடிக்காத மாதிரி தெரியுது எனக்கு. ஸ்தோத்திரம். பிடிக்கலையா பிரசங்கம் பண்ணுறது? ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நிறைய போக போகிறோம். ஒரு பாடலை பாடி ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை தான் உங்களை உயர்த்தும், வார்த்தை தான் நடத்தும். அதனால வார்த்தை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் அதை கண்ண மூடி ஜெபத்தோடு ஆண்டவரே நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றி. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றி. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றி. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நன்றி அப்பா. எங்களோடு என்னோடு வார்த்தையின் மூலமா இடைபடுவீராக. என்னுடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன் உட்கொள்கிற அளவுக்கு எரேமியாவின் இருதயம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும்.
ஆண்டவரே வார்த்தையின்படி காத்து நடக்கிறவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஆயத்தப்படுத்துங்க, செவிகளை விருத்த சேதனம் பண்ணுங்க. ஒரு வசனமும் வீணா எங்களிடத்தில் அனுப்புகிறது இல்லப்பா. எதற்காய் அனுப்புகிறீரோ அந்த காரியங்களை வாய்க்க செய்து விட்டுதான் உம்மிடத்தில் திரும்பும் என்று நாங்கள் பார்க்கிறோமே. எனவே நீர் என்ன காரியமா இப்படி வசனங்களை அனுப்புகிறீரோ அந்த காரியங்களை வாய்க்க பண்ண எங்களை என்னை தாழ்த்தி முற்றிலும் இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இயேசு அவளை அழைத்து அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அவள் உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷமாக தேவனுடைய ஆலயத்துல வந்து ஆராதித்து கொண்டிருந்த சகோதரி எவ்வளவு நிமிர முடியாத கூனியாக சாத்தானினால் கட்டப்பட்டிருந்தாள் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் அந்த ஓய்வு நாளிலே தேவ சமூகத்துல கடந்து வந்த அந்த சகோதரியை இயேசு அழைத்து அவள் மேல் தமது கையை அல்ல கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஓய்வு நாளிலே அது நடந்தது. ஸ்தோத்திரம். பாருங்க, 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை வந்து தொட்டால் உடனே சுகமானது. ஸ்தோத்திரம். வந்து தொட்ட உடனே சுகம். ஸ்தோத்திரம். ஆனா நாம அப்படி இல்லை. 2.5 மணி நேரங்களை ஒதுக்கி தேவ சமூகத்துல இருக்கிறோமே, நமக்கு எந்த அளவுக்கு அற்புதம் நடக்குன்றத பாருங்க. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவின் இடத்துல வந்து தொட்டவளுக்கே அற்புதம் நடக்கும்னா ஆமென். 2.5 மணி நேரம் அவருடைய சமூகத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு உக்காந்துக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா நடக்காதா? நடக்கும். எப்ப நடக்கும்? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக. ஸ்தோத்திரம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைக்கும் போதுதான் அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. முடியாத சூழ்நிலை, ஆலயத்துக்கு வருவதற்கான சூழ்நிலை இல்லை, பல காரணங்கள் அவள் கையில் இருந்தது. ஆனாலும் சாக்கு போக்கு சொல்லாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் 18 வருஷமாக விடாமல் தேவ சமூகத்துல கடந்து வந்த சகோதரிக்கு அந்த ஓய்வு நாளில் அற்புதம் நடந்தது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறார்னு சங்கீதம் 11:4 சொல்லுது. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறாரே. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் ஸ்தோத்திரம் தேவனை தேட வேண்டும் என்ற தாகத்தோடு, தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற தாகத்தோடு நேரத்துக்கு தேவ சமூகத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கிற போதுதான் இந்த சகோதரிக்கு நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் என்பதை ஒரு நாளும் சபை மறந்து விடக்கூடாது. இந்த ஓய்வு நாள் அவ்வளவு மிக முக்கியமான நாள். மோசேயினால் தேவனிடத்திலிருந்து பெற்று கொடுக்கப்பட்ட 10 கட்டளைனா செஞ்சே ஆகணும்னு அர்த்தம். கமாண்ட்மெண்ட். கட்டளைனா என்ன அர்த்தம்? செய்தே ஆகணும். நீங்க இது கண்டிப்பா கடைபிடித்தே ஆக வேண்டும் என்ற அர்த்தம். ஸ்தோத்திரம். 10 கட்டளைனா தான். ஆமா, ஆர்டர், கமாண்ட். இதை நீங்க செஞ்சே ஆகணும். அதுல முக்கியமான கட்டளை என்ன கட்டளை? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக. ஸ்தோத்திரம். அந்த சகோதரி அதை செய்தபடியினாலதான் அவருடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது என்று சொல்லி போன வாரத்தில் பார்த்தோம். இந்த ஓய்வு நாளை குறித்து இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் போன வாரத்தில். அதனால அதை கொஞ்சம் டச் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு நேரம் உங்களை நடத்த விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே இடத்துல கொடுக்கப்பட்ட 10 கட்டளையில ஹோலி ரெஸ்ட் டே, பரிசுத்த ஓய்வு நாள் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்தார். அது நாளடைவில் அப்படியே மாறி 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 ரெஸ்ட் போயிட்டு ஓய்வு நாளா மாறிச்சு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஹோலி ரெஸ்ட் டே அப்படின்றதுல ரெஸ்ட் போயிட்டு ஹோலி டே அப்படின்னு மாறிடுச்சு. அதுதான் இப்போ நமக்கு எல்லாருக்குமே ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடேவா மாறிடுச்சு. ஆமென். HOLY டே அப்படின்னு இருக்கும். சேரும்போது HOLIயா மாறிடும், ஹாலிடேவா மாறிடும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடேவாக, ஓய்வு நாளாக, ஸ்தோத்திரம், பரிசுத்த ஓய்வு நாளாக, தேவனுடைய சமூகத்துல வந்து ஆராதிக்கிற நாளாக, மோசேயினால் ஏற்படுத்தப்பட்ட நாளிலிருந்து மாறாமல் இந்த நாள் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பட்டு ஆராதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவை மாத்தணும்னு சொல்லி பல முதலமைச்சர்கள் எழும்பி மாத்தி பார்த்தாங்க. ஒண்ணுமே என்ன பண்ண முடியல. ஞாயிற்றுக்கிழமை லீவே விடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டா எல்லாம் எங்க போயிடுறான்?
சர்ச்சுக்கு போயிடுறான். அதனால ஞாயிற்றுக்கிழமை லீவை மாத்து, சனிக்கிழமை வைப்போம், திங்கக்கிழமை வைப்போம்னு நன்னவோ ஜீவோலாம் போட்டு பார்த்தாங்க. அவங்க மாறினாங்க, இதை மாற்ற முடியல. கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. போட்ட முதலமைச்சர்லாம் இப்போ இல்லை, அவங்க உலகத்தை விட்டே டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. ஆனா நாளை யாரால என்ன பண்ண முடியல, மாற்ற முடியலங்க. ஸ்தோத்திரம். அவ்வளோ முக்கியமான நாள் இது, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நாளா இருக்கிறபடினாலே இதை நாம் முக்கியப்படுத்துவோமானால், இதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். நான் உங்களுக்கு சவாலா சொல்றேன், சாட்சியா சொல்றேன். போன வாரத்துல இருந்து 6 மாசம் தொடாமல் தொடர்ந்து நேரத்தோடு தேவ சமூகத்துல வந்து ஆராதித்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து உங்களுக்கு அற்புதம் நடக்கலனா 6 மாசம் டைம். ஸ்தோத்திரம். என்னை வெளியே நிக்க வச்சு சட்டையை பிடிச்சி கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். 6 மாசம் தொடர்ந்து நீங்க நேரத்தோடு வந்து கர்த்தரை சரியாய் ஆராதித்து 6 மாசம் கூட ஆகாது. ஸ்தோத்திரம். 1 மாசத்துல கூட உங்களுக்கு அற்புதம் நடக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த ஓய்வு நாள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஓய்வு நாள்ல தான் அநேக ஆசீர்வாதங்களை நான் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த சகோதரிக்கும் கர்த்தர் அந்த ஓய்வு நாள்ல தான் அற்புதங்களை செய்தார். நீங்கள் சரியானபடி இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கிற போது கண்டிப்பாக கர்த்தர் பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணி தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் கண்டிப்பாக கர்த்தர் போஷிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பொழுது 2வது பாயிண்ட்டுக்கு நேரம் நடத்துறேன். லூக்கா 13:12 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, இயேசு அவளை கண்டு. ஓய்வு நாள்ல சர்ச்சுக்கு வரது முக்கியம் இல்ல, அவனுடைய பார்வை படணும். நிறைய சபைகளை நான் போகிற போது பின்னாடி உக்காரதான் விரும்புவாங்க. நிறைய சபையில பின்னாடி தான் சேர் போட்டிருக்கோம், நம்ம சபையில தான் முன்னாடியும் போட்டுக்குது, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு சில சபைகள்ல ஸ்தோத்திரம் பின்னாடி தான் போடுவாங்க. ஒரு 2 ரோ வயசானவங்களுக்காக, கீழே உட்கார முடியாதவர்களுக்காக, வயசானவங்களுக்காக பின்னாடி சேர் போடப்படும். ஸ்தோத்திரம். அதுல வயசானவங்க முடியாதவங்க, கீழே உட்கார முடியாதவங்க அங்க உட்காருவாங்க. ஸ்தோத்திரம். பின்னாடி இப்ப நம்ம சபை ஸ்தோத்திரம் ஒரு 57 அடி அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு சில சபைகள் பழைய பல்லவரம் சபை இருக்குது, அதுல 300 அடி அந்த சர்ச்சு. எத்தனை அடி? பாஸ் எங்க இருக்கிறாருன்னே தெரியாது. ஸ்தோத்திரம். எங்கேயே இருப்பார். அங்க எங்க நீங்க வந்து அமரணும் ஆண்டவர் ஆராதிப்பதற்கு? இயேசு பார்க்கிறபடி இருக்கணும். ஸ்தோத்திரம். இப்போதைக்கு ஸ்தோத்திரம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார்னா ஊழியக்காரர் மூலமா தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் தான் அவருடைய தூதாக எங்களை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அட்லீஸ்ட் இயேசுவின் கண்ணில் பண்ணனா பாஸ்ட் கண்ணில் படுற மாதிரி உட்காரணும். அதனால தான் நான் சொல்லுவேன், எப்பயும் முன்னாடி வந்து உட்காரணும். ஆமீன். இதுல நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஒன்னு, ஆண்டுடைய பார்வை படுகிறது. 2வது ஸ்தோத்திரம், நமக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஒன்லி நம்முடைய விஷன், நம்முடைய நோக்கம், நம்முடைய பார்வை எல்லாம் பாஸ்டையே ஆண்டவரையே நோக்கி கொண்டுகிற அளவுக்கு இந்த முன்னாடி வந்து உட்கார்ற பழக்கம் நமக்கு கொண்டு வரும். பின்னாடி உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நடக்கிற சேஷ்டையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும், மைண்ட் டைவர்ட் ஆகும். ஆமென். ஸ்தோத்திரம். அதனால தான் நான் சொல்லுவேன், எப்பவுமே எங்க உட்காரணும்? முன்னாடி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. முன்னாடின்றதை விட ஆண்டவருடைய பார்வை படுகிற அளவுக்கு இருந்தா தான் அற்புதம் நடக்கும். ஆண்டவருடைய பார்வை படுற மாதிரி அந்த சகோதரி இருந்தாங்க. இயேசு அவளை கண்டார். நம்முடைய தேவன் பார்க்கிறவர், அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 16ல ஸ்தோத்திரம், ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பேர் வைப்பாங்க. என்ன பேரு? நீர் என்னை காண்கிற தேவன். ஸ்தோத்திரம். அவர் நம்மை காண்கிறவர், நம்மை பார்க்கிறவர். ஸ்தோத்திரம். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ என்று வேதம் சொல்லுது. கண்ணை உண்டாக்குனவர் அவர் தான். நம்மளை பாப்பாரா? பார்க்க மாட்டாரா? பாப்பாருங்க. பார்க்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருந்தாதான் நமக்கு அற்புதம் நடக்கும். ஸ்தோத்திரம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். போன வாரத்தில் அருமையான சகோதரி பாடினாங்க, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அல்லேலூயா.
அவர் நம்மை காண்கிறார்னு பாடினமே, அவர் நம்மளை எப்பவுமே பார்த்துக்கிறாருன்ற அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்குன்னா கண்டிப்பாக அவர் பார்வை நம்மேல் படுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இந்த சகோதரிக்கு 2வது அற்புதம் நடந்தது. அவருடைய பார்வை படுகிற இடத்துல, அவளை அவர் பார்க்கிற இடத்துல இருந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. இது சபையில மாத்திரம் கிடையாதுங்க, வாழ்க்கையிலும், நம்ம வாழ்கிற தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபையை முடித்து கடந்து போகிற வாழ்க்கையிலும் அவருடைய பார்வை நம்ம மேல படுகிற அளவுக்கு வாழணும். அவர் நம்மை காண்கிற அளவுக்கு வாழணும். யார் அவர் பார்ப்பார், யார் அவர் பார்க்க மாட்டார் தெரியுமா? ஏசாயா 59:1-2 வசனங்களை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கும் அது கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கும் அது செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் பாவங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு இடையே பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவன் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. தேவன் உங்களை பார்க்காதபடிக்கு எது மறைக்குது? ஆண்டவர்களை பார்த்தாதான் அற்புதம். அப்ப ஆண்டவர்களை பார்க்கணும்னா மறைக்கிற பாவம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப யார் பாவம் செய்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் பார்க்க முடியாது. பகலின் குளிர்ச்சியான வேளையில முதல் மனுஷன் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சிட்டு 3வது அதிகாரம் 8வது வசனத்துல, ஆதியாகமத்துல, பகலின் குளிர்ச்சியான வேளையில ஒவ்வொரு நாளும் டே பை டே, ஈவினிங் டைம் குளிர்ச்சியான நேரம், பகலின் குளிர்ச்சியான நேரம் ஈவினிங் டைம்ல டெய்லி ஆண்டவராகி தேவன் வந்து தோட்டத்துல ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவினார். ஆண்டுடைய சத்தத்தை ஆதாம் கேட்டான், ஆதாமின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். 2 பேரும் கொஞ்சி குலாவுவார்கள். ஆண்டவருக்கு ஆதாம ரொம்ப பிடிக்கும், ஸ்தோத்திரம். ஆதாமுக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். டெய்லி வருவார் மீட் பண்றதுக்கு, ஸ்தோத்திரம். டெய்லி வருவார், ஆண்டவரோடு கூடவே இருந்தான், ஸ்தோத்திரம். ஆனா ஒரு நாள், ஸ்தோத்திரம், ஆண்டவர் வந்து பார்க்கிறார், ஆதாம காணோம். ஆமே. இன்னைக்கு வந்து பார்த்தா ஆதாம காணோம். வாசிங்கள 3:8 ஆதியாகமத்தின் புஸ்தகம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஆதாம் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்துக்குள்ளே தங்களை ஒளித்து கொண்டார்கள். ஆமே. நேத்து வரைக்கும் கவனிங்க, ஆண்டவரோடு உறவாடினவன், அவனுடைய பார்வை அவன் மேல் படும்படி இருந்தவன், இவன் அவரை பார்க்க, அவர் இவனை பார்க்க இருந்தவன், இன்றைக்கு ஆண்டவருடைய பார்வை படாதபடி தன்னை ஒளித்து கொண்டான். ஆமே. ஏன் ஒளித்து கொண்டான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், மேல 3வது 4வது வசனங்களை வாசித்தீங்கன்னா 3வது அதிகாரத்துல, ஆண்டவர் விலக்கி இருந்த பழத்தை புசித்தான், ஆண்டுடைய வார்த்தையை மீறினான். பாவனை என்ன தெரியுமா? ஆண்டுடைய வார்த்தையை மீறுவது, செய்ய வேண்டாம்னா செய்யறது. இந்த பழத்தை புசிக்க வேண்டாம், புசிக்க நாளில் சாகவே சாவா என்று ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்லி இருந்தார். அந்த பழத்தை புசிக்காதவரை டெய்லி பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவருக்கும் ஆதாமுக்கும் உறவு இருந்தது. ஆமே. சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தான், ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தான். ஆண்டவர் அவனுக்கு வேலையே வைக்கல, ஆண்டவரோடு உறவாடுகிற வேலை மட்டும்தான். நல்ல சாப்பாடு கொடுத்தார், பழமாகவே. நல்ல தண்ணி குடிக்க 4 நதியை வச்சார் ஏதேன் தோட்டத்துல. ஒரு பிரச்சனையும் அவனுக்கு இல்லை, ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தான். எல்லாவற்றையும் படைத்து விட்டுதான் அவனை படைக்கிறார், அனுபவிக்கும்படியாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆனா இந்த பழத்தை சாப்பிட்டபடினாலே, பழாங்க மேட்ரே கிடையாது. மேட்ரு என்ன? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா இல்லையா, இதுதான் டெஸ்ட். ஆமே. பழ மேட்ரே கிடையாது. ஸ்தோத்திரம். அந்த பழத்தை சாப்பிடாதனா நீ சாப்பிட்றியா இல்லையா, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செக் பண்றதுக்காக தான் அந்த பழத்தை மாதிரியாய் வைத்து காண்பித்தார். ஆனா இந்த ஆதாம் என்ன பண்ணிட்டார்னா, அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டு விட்டபடினாலே, வார்த்தையை மீறினபடினால என்ன வந்துச்சு? இப்போ பாவம் வந்துச்சு. பாவம் இடையில வந்ததுனால தேவனை விட்டு அவனை மறைத்து விட்டது. அவன் போய் இப்ப என்ன பண்ணிட்டான்? மறைந்து கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயா 59:2 உண்மைதானே? உங்கள் பாவங்களே உங்கள் தேவன் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு, ஸ்தோத்திரம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கல? எவ்வளவு வருஷமான சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன்,
ஸ்தோத்திரம். எவ்வளவு வருஷமா கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அருமையான விசுவாச மக்களே, இன்றைக்கு உங்களோடு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் பார்வை உங்க மேல படாதபடிக்கு உங்கள் பாவம் அவரை மறைத்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். பாவனா பெருசா எதுவும் நினைச்சிடாதீங்க. ஆணுடைய வார்த்தை கேட்டு செய்யாமல் இருப்பது பாவம். ஆணுடைய வார்த்தை கேட்டு செய்யாமல் இருப்பது பாவம். எப்படியோ தெரிஞ்சோ தெரியாம கேட்டுறீங்க, கேட்டா செய்யணும். ஆமென். அப்ப கேட்டுட்டு செய்யாமல் இருப்பது தானே பாவம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏன் இப்ப அற்புதம் நடக்கலன்றது நல்லா புரியுது இல்ல? ஏன் அற்புதம் நடக்கல? அந்த வார்த்தை கேட்ட ஆதாம் பாவம் செய்தான். பாவம் எங்கே செய்யப்படுகிறதோ அங்கு சாபமும் ஆக்டிவேட் ஆயிடும். ஆமென். ஸ்தோத்திரம். அது வரைக்கும் ஆண்டவர் சாபம் பூமியில மனுஷனுக்கு ஆதாமுக்கு யாருக்குமே போடல. 3:15 தான் ஃபர்ஸ்ட் சாபத்தை போடுறாரு. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல ஃபர்ஸ்ட் சாபம் கர்ஸ் பூமியில ஆக்டிவேட் ஆகுது. உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நக்குவாய் என்றார். ஆமென். முதலாவது சர்ப்பம் வஞ்சித்தது என்றதுனால சர்ப்பத்துக்கு சாபம். அதுக்கு அடுத்தபடியா பூமிக்கு சாபம். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். கவனிங்க, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அது வரைக்கும் முள்ளு கிடையாது, குறுக்கு கிடையாது. இப்ப சாபம் பூமியில வந்ததுனால தான் முள்ளு குறுக்கு. முள்ளு நமக்கு தெரியும், நிறைய இந்த வேலைக்காத்தா முள்ளு இருக்குது. குறுக்குன்னா என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், களைகள். ஆமே, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர் ஓட்டி பயிரிடுவோம். ஸ்தோத்திரம், களை நம்ம சொல்லாமே வளரும். ஆமென். எப்படி வளருது? ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு வளர்ந்துங்குது. ஸ்தோத்திரம். நம்ம ஃபீல் பண்ணுவோம், என்னையா இது கலையா இவ்வளவு இருக்குதுன்னு. ஆனா அது ஆண்டவர் என்ன சொன்னாரு? பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், அது உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பித்து கொண்டே இருக்குன்னாரு. ஸ்தோத்திரம். முளைப்பிச்சுனே இருக்கும். அதை நம்மளால ஸ்டாப் பண்ணவே முடியாதுங்க. வெளியில போய் பாருங்க, ஃபுல்லா குறுக்கு தான் முளைச்சு போயிருது. இதெல்லாம் ஆண்டுடைய வார்த்தையின்படி சாபம் ஆக்டிவேட் ஆனதுனால வந்தது. அதுக்கப்புறம் ஆம்பளைக்கு என்ன போட்டாரு சாபம்? உன் நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தனாதான் உனக்கு சாப்பாடு. பெண்ணுக்கு என்ன போட்டாரு? உன் கர்ப்ப வேதனையை கர்ப்பமா இருக்கும்போது பெரிதாக்குவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று சொன்னார். கவனிங்க, பாவம் எங்கே செய்யப்படுகிறதோ அங்கதான் சாபம் ஆக்டிவேட் ஆகும். ஆமென். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில பலவீனம் பல வருஷமா இருக்குதுங்க, போராட்டம் பல வருஷமா இருக்குதுங்க. எங்க வீட்டுல நான் முன்னுக்கு வரவே முடியல, 2 பேரும் கூட சம்பாதிக்கிறோம், ஆனா கடன் எங்களை விட்டு போன மாதிரியே தெரியல. ஸ்தோத்திரம். இல்லையா? ஏதாவது நல்ல வீடுகளை கட்டி குடியேறலாம் நினைக்கிறோம், முடியல. ஸ்தோத்திரம். இதெல்லாம் சாபம். இந்த சாபம் ஏன் ஆக்டிவேட் ஆயிருக்குது உங்க வாழ்க்கையிலன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா, நீங்க அதிகமாய் ஆண்டுடைய வார்த்தையை மீறி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஆண்டுடைய வார்த்தையை மீறுவதனால பாவம் செய்திருக்கிறீர்கள். பாவம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியாது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையாகிய கோபமாகிய வார்த்தை சாபம் தான் பலிக்குமே தவிர ஆசீர்வாதமான வார்த்தை வரவே வராது பாவம் செய்கிறவர்களுக்கு. இந்த சகோதரி பாவம் செய்யாமல் தேவனுடைய சமூகத்துல வந்து சரியானபடி அமர்ந்து கர்த்தரை ஆராதித்தபடியினாலே ஆண்டுடைய பார்வை அந்த சகோதரி மேல பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கு அருமையான தேவ ஜனமே, நானும் இந்த சகோதரி போல பல வருஷமாக தேவ சமூகத்துல கடந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று இங்கே அமர்ந்து யோசித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஏதோ ஒரு காரியம் தேவனை விட்டு உங்களை பிரிக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். இல்லைன்னா அற்புதம் நடந்திருக்குமே. ஸ்தோத்திரம். 12 வருஷமா பெருமாடுள்ள ஸ்திரீ வந்து சும்மா தொட்ட உடனே அற்புதம் நடந்துச்சே. நாம வந்து வாரம் 2.5 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கலையேன்னு சொல்லி அங்கலாய்ப்போடு நீங்க இருப்பீங்கன்னா உங்களோட தான் கர்த்தர் பேசுறாரு. ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் உங்களை பார்க்க முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிறது. ஆமென். அதை நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. எந்த காரியம் வந்தாலும் புசிக்க கூடாது, புசிச்சான், இது ஒரு பெரிய பாவமா? ஸ்தோத்திரம் இல்ல. ஆனா அது ஒரு பெரிய பாவம் ஆணுடைய பார்வையில. ஆணுடைய வார்த்தையை மீறுவதுதான் பாவம். ஸ்தோத்திரம். நமக்கு அந்த சுவாபத்திலேயே ஆதாம் வழியாய் வந்து விட்டபடினாலே இதை செய்யாதேனா அதை தான் செய்வோம். ஆமென். இங்க துப்பாதனா அங்க துப்புவோம். ஆமென். ஸ்தோத்திரம். இங்க சிறுநீர் கழிக்காதனா அங்கதான் கழிப்போம். இது ஆதாம்ல இருந்து ஊறி போய் நமக்குள்ள வந்திருக்குது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இதை சாப்பிடாதனா சாப்பிட்டான் பாருங்க, அந்த சுவாபம் நமக்குள்ள அப்படியே ஊறி ஊறி வந்திருக்குது. ஆதாமினுடைய வித்துல இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அதனால அந்த மீறுதல் ஆர்த்தி மீறுகிற அந்த அனுபவம் நமக்குள்ள இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் செய்வேயா?
ஸ்தோத்திரம். யார் என்ன தடுக்கிறது? நான் இதை செய்வேயான்னு சொல்லி துணிகரமாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறபடியினாலதான் ஆணுடைய பார்வை நம்மேல் படவில்லை. ஆணுடைய பார்வை நம்மேல் படாதபடியினாலதான் ஸ்தோத்திரம் நமக்கு அற்புதங்கள் நடக்கவில்லை. இந்த அருமையான சகோதரி குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு அவளை கண்டார். ஸ்தோத்திரம். உங்க மேல ஆணுடைய பார்வை படும்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? செக் பண்ணி பாருங்க. சபையில ஒருவேளை அப்படி ஸ்தோத்திரம் ஆண்டவர் பார்வையில படுற மாதிரி நீங்க அமரலாம். சபையை விட்டு வெளியே போன உங்க நிலைமை என்ன? ஏற்கனவே சொன்ன ஸ்தோத்திரம் மாம்பழ கதை, ஸ்தோத்திரம் சொன்னதானே, ஸ்தோத்திரம். ஆமா, அது போல அந்த ஸ்தோத்திரம் ஆமோஸ் போல, மோசஸ் போல, ஸ்தோத்திரம் எங்க போனாலும் ஆண்டவர் என்னை பார்க்கிறார், என்னை கவனிக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளே இருக்குமானால் நாம் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். நம்ம சர்ச்சில் தான் ஆண்டவர் இருக்கிறார், அங்க எங்க போனாலும் ஆண்டவர் என்னை பார்க்கிறது இல்லை, என்னை நடத்துகிறது இல்லை என்ற சிந்தையோடு நாம் வாழ்கிறபடினாலதான் துணிகரமான காரியங்களை நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்து விடுகிறோம். செய்யறதுனால ஆண்டவருக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, ஆண்டுடைய முகம் மறைக்கப்படுகிறது, பாவம் நம்ம இடையே வந்து விடுகிறது. அதனால நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் சாபத்தோடையே ஸ்தோத்திரம் டிராவல் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த சகோதரி ஆண்டவர் பார்வையில இருந்தால் நாம் எங்க இருக்கிறோம் இந்த கால நேரத்தில் சிந்திக்கணும். நமக்கு அற்புதம் நடக்கலனா நமக்கும் ஆண்டவருக்கு இடையே ஏதோ தடை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும் பாஸ்டர் அப்படின்னா, ஸ்தோத்திரம் தாவீது என்ன பண்றார்? 51ஆம் சங்கீதத்துல ஸ்தோத்திரம் அவர் தப்பு செஞ்ச பிற்பாடு தேவ சமூகத்துல ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம். முதலாவது நான் தப்பு பண்ணிட்டேன்றதை ஒத்துக்கணும். ஆண்டவர் தான் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவங்களை மறைக்க கூடாது. ஸ்தோத்திரம். மறைக்க முடியாது. ஆண்டவரிடத்துல எதுவும் மறைவானது கிடையவே கிடையாது. எல்லாம் அவருக்கு வெளியரங்கமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பனா என்ன பண்ணோம் பாஸ்டர் அப்படின்னா, நீங்க பாவம் செய்ததை உணர்ந்தால், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்தால், உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையே பாவம் வந்திருக்கிறது, பிரிவினை வந்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தால், இந்த தாவீதை போல தேவ சமூகத்துல ஓடி அமர்ந்து, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. 11வது வசனத்துல சொல்லுகிறார், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை சொல்லுங்க, அல்லேலூயா. போய் ஜெபிக்கிறார், ஜெபம் பண்றார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பத்சேபால் தெரியும் இல்லையா, ஊரியாவின் மனைவி. ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 15:5 ஆண்டவர் சொல்றார், இந்த ஊரியாவின் மனைவியா இருந்த விஷயத்துல மாத்திரம்தான் தாவீது தப்பு பண்ணியிருக்கிறான், மற்றபடி எனக்கு விரோதமா எந்த தப்பும் அவன் பண்ணவே இல்லைன்னு சொல்லுவார். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 15:5 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஊரியாவின் மனைவியா இருந்த இடத்துல இருந்தது மாத்திரம் தான் தப்பு, மற்ற எதுவும் தப்பு தாவீது பண்ணலன்னு சொல்லுவார். ஸ்தோத்திரம். அந்த தப்புக்கு தான் இந்த தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. 51 பிராக்கெட் வாசிங்க. 51ஆம் சங்கீதம் 51ஆம் சங்கீதம் பிராக்கெட் அடைப்புக்குறியில் இருக்கிறது. பத்சேபால் இடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகவ தலைவனுக்கு ஒப்பிட்டவ சங்கீதம். கவனிங்க, இந்த பத்சேபால் இடத்துல ஒரு பாவத்துல பிரவேசித்துருவாரு. இத நாத்தான் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுவார். கவனிங்க, இவங்க 2 பேர் பண்ண தப்பு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு இவங்க பண்ணிடுவாங்க. ஆனா நாத்தான் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுவார், இது மாதிரி தாவீது தப்பு பண்ணிட்டாப்புல, போய் அவருக்கு சொல்லுப்பான்னு சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புவார். இப்ப தாவீது இடத்துல போய் சொல்லணும். எப்படி ஒரு ராஜாவிடத்துல போய் சொல்ல முடியும்? நீ தப்பு பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால நான் சூக்கா சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். கவனிங்க, ஸ்தோத்திரம். ஒரு தரித்திரனும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்தான். ஐஸ்வர்யன் இடத்துல நிறைய ஆடு மாடுகள்லாம் வளர்க்கப்பட்டது. தரித்திரனும் தான் கொண்டு வளர்த்த ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி, அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை தான் என்ன பண்ணிக்கிறான், வளர்த்து கொண்டிருக்கிறான். ஆனா ஐஸ்வர்யான் வீட்டுல என்ன இருக்குது? நிறைய ஆடு மாடுகள் இருக்கிறது. ஒரு நாள் விருந்தாளி அவங்க வீட்டுக்கு வந்துச்சு. இந்த ஐஸ்வர்யான் வீட்டுக்கு, பணக்காரன் வீட்டுக்கு விருந்தாடி வந்தத ஸ்தோத்திரம் பார்த்த அந்த ஐஸ்வர்யவான் தனக்கு இருக்கிற ஆட்டையெல்லாம் அடிக்காம, ஸ்தோத்திரம், அந்த தரித்திரனுடைய ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, செல்லமா வளர்த்த ஆட்டுக்குட்டியை பிடித்து அடித்து விருந்து செய்து விட்டான் அப்படின்னு சொன்ன உடனே தாவீது கோபம் வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. யார் அவன்? அவன் நிச்சயமாய் கொலை செய்ய பண்ணோம்.
ஸ்தோத்திரம். யார் அவன்? அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே அது வேற யாரும் இல்லையா, நீதாயா அப்படின்ட்டாரு. ஸ்தோத்திரம். எப்படி சொன்னாரு பாருங்க. நேரா போய் நீதாயா அந்த ஆளுன்னா கண்டிப்பா இவரை தூக்கி ஜெயிலில் போடுறான்ட்டு இருப்பான். ஆனால் அவன் நாசூக்கா அப்படியே சொல்லி சூப்பராக கொண்டு போய் என்ன பண்ணிட்டான், மெசேஜ் அங்கே பாஸ் பண்ணிட்டான். நீதான் அப்படின்னு சொன்ன உடனே தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? ஸ்தோத்திரம். நம்மளா அந்த ஒத்துக்க மாட்டோம் சீக்கிரம். ஆமே. யாரை பார்த்து சொன்னேன்? ஆமே. ஸ்தோத்திரம். உப்புற வந்தாலும் மேசில மண் ஓட்டலன்ற ஆள் நம்ம. ஸ்தோத்திரம். நேராக பார்த்துட்டு சொன்னாவே அது நான் இல்லவே இல்லைன்னு. ஆமே. நான் அந்த இடத்துல இல்லவே இல்லைன்னு சத்தியமே பண்ணுவோம். நாளையில சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா தாவீது அப்படி பண்ணலைங்க. அதுதான் தாவீது கிட்ட ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா உடனே என்ன பண்றாரு அவரு? நான் தப்பு தான் பண்ணிட்டேன். உடனே அங்கேங்க ஒரு கிரவுண்ட்ல ஒரு மானாவரியில நாத்தான் போய் தாவீதை சந்திச்ச இடம். ஸ்தோத்திரம். அவருடைய அந்த புறத்துல ஒரு கிரவுண்ட்ல சந்திச்சு சொல்றாரு. தாவீது உடனே என்ன பண்றாராம்? முழங்கால் படிட்டு, ஆமாயா நான் தப்பு பண்ணது உண்மைதான், ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்லுவாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆமேன். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி ஸ்தோத்திரம் சொன்னவர் இங்க சொல்றார் 51ஆம் சங்கீதத்துல. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? 1வது வசனம், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது இரக்கங்கள்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மறை என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லி ஆரம்பிக்கிறார் ஜெபத்தை. ஸ்தோத்திரம். ஜெபம் முடியும் போது 11-12 வாசனம் அதை முடிக்கிறார். உமது சமூகத்தை விட்டு ஒரு பாவம். ஸ்தோத்திரம். சமூகம்னா பிரசன்ஸுங்க, பார்வை தான். அவருடைய பார்வை தான், பிரசன்ஸ் தான் சமூகம்னு சொல்லுவாங்க. அவர் பார்க்கறது தான் பிரசன்ஸ். புரியுதா? சமூகம் என்னது? அவர் பார்க்கறது தான் சமூகம். ஆமீன். அதை தாங்க சொல்றாரு பாருங்க. உமது சமூகத்தை விட்டு, ஆமா, உன் பார்வையிலேருந்து என்னை தள்ளிடாதப்பா. எப்போதும் உன் பார்வை என் மேல படணும், பட்டாதான் எனக்கு ஆசீர்வாதம் அற்புதம் என்பதை தாவீது அறிந்தபடினாலதான் இப்படி ஜெபம் பண்றாரு. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அது மாத்திரம் கிடையாது, சமூகத்தை விட்டு தள்ளிட்டாருன்னா ரெண்டாவது இன்னொன்னும் பண்ணுவாரு, பரிசுத்த ஆவியை எடுத்துருவாரு. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. சவுலுக்கு அபிஷேகத்தை கொடுத்து பரிசுத்த ஆவி நடத்தப்பட்டது பரிசுத்த ஆவியானவரால். ஆனால் அவன் பாவம் செய்த போதோ ஆண்டவர் பரிசுத்த ஆவியை எடுத்துட்டு அசுத்த ஆவி விட்டார். ஆமேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப பாவம் செய்யும் போது என்ன நடக்குது? சமூகத்தை விட்டு தள்ளி விடுகிறார். அவருடைய பிரசன்ஸ் நமக்கு கிடைக்காத போது நமக்கு அற்புதம் நடக்கிறது கிடையாது. அதை தாவீது நன்றாக அறிந்தபடினால் தான் சொல்லுகிறார், உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்கப்பா, உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துறாதீங்கப்பா. உங்களுடைய ரட்சணத்தின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், அது ஒரு பெரிய ஸ்பெஷல். ரட்சிக்கப்படும் போது நமக்கு இருக்கிற அந்த சந்தோஷம் ரொம்ப ஸ்பெஷல். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு கொடுத்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யணும்னு சொல்லி ஜெபித்த போது கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். ஆமே. வேலை சொல்லுங்க அல்லேலூயா. இறங்கி தான் சொல்றாரு, உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், கிருபைய விலக்கவே மாட்டேன்னு சொல்லி 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல சொல்றாரு. வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல. ஸ்தோத்திரம். இவன் ஜெபிச்ச ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர் கொடுத்த பதிலை தான் 5வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. தள்ளிவிட்ட சவுலினிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல உன்னை விட்டு விலக மாட்டேன். கையை தட்டி ஆமேன் சொல்லுங்களேன். நல்லா கையை தட்டி ஆமேன். என்ன சொல்றாரு? நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து கிருபையை விலக்கினது போல உன்னை விட்டும் உன் சந்ததியை விட்டும் நான் என் கிருபையை விலக்கவே மாட்டேன். கிருபைதாங்க ரொம்ப முக்கியம். கையை தட்டி ஆமென். எப்போது அந்த கிருபை தாவீதுக்கு கிடைத்தது? அவன் போய் தன் பாவங்களை அறிக்கையிட்டபடியினாலே. ஆமென். பாவம் இருக்கும் வரைக்கும் தேவனுக்கு நமக்கும் சம்பந்தமே இருக்காது, தொடர்பே இருக்காது. எப்ப பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோமோ அப்பதான் கிருபை நம்மை கடந்து வரும். கிருபை இல்லாம நம்மால வாழவே முடியாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம
வாழ தெரியாதையா. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதோ உங்க கிருபைதான், நான் நிலைப்பதோ உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. கிருபை இல்லாம வாழ முடியாதையா. கிருபை இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. காலைதோறும் அவை புதியதாய் நமக்கு கடந்து வருது. ஸ்தோத்திரம். அப்ப கிருபை வேணும். அப்ப யாருக்கு கிருபை கொடுக்கிறார்? பாவங்களை மறைக்காமல் தேவ சமூகத்துல அறிக்கை செய்கிறவர்களுக்கு தான் கிருபை விலகுவது இல்ல. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவருடைய முகம் மறைக்கப்படுவது இல்ல. அவருடைய பார்வை யார் மேல படுகிறதோ அவர்களுக்கு தான் அற்புதம். ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து இந்த அற்புதமான நாட்களாய் மாற்றி நீங்கள் கடந்து போக விரும்பி வந்திருப்பீர்கள் சொன்னா, நீங்க செய்ய வேண்டிய இந்த சகோதரி போல 2வது காரியம், எப்போதும் அவருடைய பார்வை உங்க மேல இருக்கிற அளவுக்கு பாவத்தை செய்யாதபடி பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஆமென். எந்த நிலைமையில பாவம் செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு காலத்துல ஸ்தோத்திரம், பழைய ஏற்பாட்டு காலத்துல விபச்சாரம் செஞ்சா பாவம். கவனிங்களேன். புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்படி இல்லை, சிந்திச்சாலே பாவம். புதிய ஏற்பாட்டு காலத்துல சிந்திச்சாலே பாவம். மத்தேயு 5:44 தான் சொல்லுது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் ரொம்ப ஜாக்கிரதையா வாழணும். பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு செஞ்சா பாவம் தண்டனை, செஞ்சா பனிஷ்மெண்ட். புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளா இருக்கிற நமக்கு சிந்திச்சாலே பனிஷ்மெண்ட். ஆமென். இததான் ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுவார், மனுஷனுடைய நினைவுகளை குறித்து சொல்லுவார். வாசிங்களேன், 6:5 வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாததென்று கர்த்தர் கண்டு கர்த்தரை மனுஷன் இந்த பூமியில படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டாராம். கவனிக்கிறீங்களா? அந்த வசனத்தை நல்லா பாருங்களேன். இது நல்லா மைண்ட்ல வச்சுங்க. மனுஷனுடைய நினைவு அது தோன்றுகிற இடம், நினைவு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பாத்தீங்களா, அதுவே பொல்லாததாய் தான் தோன்றி கொண்டிருக்கிறது. நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாததா இருந்தது என்று கர்த்தர் கண்டு கர்த்தர் மனுஷனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டாராம். ஏன்டா இவனை படைச்சோம்? ஏன்னா சிந்திக்கிறதெல்லாம் எப்படிதான் இருக்குது, பொல்லாததா இருக்குது, மோசமா இருக்குது, தோன்றது எப்படிதான் தோன்றிங்குது, பொல்லாத சிந்தனை. பொல்லாத சிந்தனை. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல இயேசு சொல்லும் போது சொன்னாரு, நீ சிந்திச்சாலே பாவம், சிந்திக்கிறத கண்ட்ரோல் பண்ணு, சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணு. ஸ்தோத்திரம். அப்படி சிந்திச்சா, தவறா சிந்திச்சாலே நீ விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு உன் அக்கௌண்ட்ல வருது. ஆமே. அப்போ நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில எவ்வளோ தவறாக சிந்திச்சிருக்கலாம். ஸ்தோத்திரம். அது தேவனை விட்டு நம்மை பிரித்திருக்கலாம். அதனால இன்றைக்கு ஒரு முடிவோடு போனோம். ஆண்டவர் எனக்கு தொடர்ந்து இந்த மாசத்துல அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் என்னுடைய சிந்தனைகளை நான் சரி பண்ணணும். ஆமே. நினைவுகளை சரி பண்ணோம். செயல்ல இல்ல. நாம எல்லாம் சொல்லுவோம், நான் எதுவுமே செய்யல, நான் எதுவுமே ஆண்டவருக்கு விரோதமா செய்யலன்னு சொல்லுவோம். செய்யலைக்கு இங்க இல்ல பனிஷ்மெண்ட், நீ சிந்திக்கிறதுக்கே பனிஷ்மெண்ட். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால ஏன் உன் வாழ்க்கையில வியாதி, ஏன் உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை, தரித்திரம், சாபம் ஆட்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உன்னுடைய நினைவு தோற்றம் எல்லாம் பொல்லாததா இருக்குது. ஆமென். நினைவுகளை அறிகிற ஆண்டவர். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவரோ இருதயங்களையும் இருதயத்தின் நினைவுகளையும் பார்த்து பனிஷ்மெண்ட் கொடுக்கிறவர், மார்க் கொடுக்கிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவர் என்பதை மறந்து போகாம
ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரம் எப்படி இருக்குதுன்ற முக்கியம் இல்லை, நம்முடைய நினைவு, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, மற்றவர்களை குறித்து நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். மனுஷனாண்ட ஏமாத்திடலாம், என்னண்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசுறது, வெளியே போய் வேற மாதிரி ஏதாவது காரியத்தை செய்யலாம், என்ன ஏமாத்திடலாம், என்ன நம்ப வச்சிடலாம். ஆனா ஆண்டவரை நம்ப வைக்க முடியாதுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நினைவுகளின் தோற்றத்தை அறிகிறவர். உன் நினைவு என்ன நினைக்க போறேன்னு தோன்றுது பாருங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் அவருக்கு தெரியும் நீ என்ன நினைக்க போறேன்னு. ஸ்தோத்திரம். அதை அறிந்த ஆண்டவருக்கு முன்பாக நாம் எப்படி நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். தாவீது பாவத்துக்குள் பிரவேசித்த பிற்பாடு போய் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டான். ஸ்தோத்திரம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு செய்தால் தண்டனை, ஆமென். புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு சிந்தித்தாலே தண்டனை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, பல ஆண்டுகளாக பல மாதங்களாக தேவ சமூகத்துல வந்தோம், எனக்கு அற்புதம் நடக்கவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய சிந்தனைகள் சரி செய்யப்படணும், உங்க நினைவுகள் சரி செய்யப்படணும், உங்க எண்ணங்கள் சரி செய்யப்படணும். அது சரி செய்யப்படாதவரை ஆண்டுடைய பார்வை உங்க மேல் படாது. அது ஆண்டுடைய பார்வை உங்க மேல் படாதவரை உங்களுக்கு அற்புதம் நடக்கவே நடக்காது. இப்படியே தான் வந்து போயின்னு இருக்கணும். 18 வருஷம் அந்த சகோதரி, நம்ம எத்தனை வருஷமா வந்துக்கிறோன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். நமக்கு அற்புதம் நடக்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட வேண்டுமானால், அற்புதம் என்னன்னு சொல்லட்டுங்களா? ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வார்த்தை, ஸ்தோத்திரம். நேத்து வரைக்கும் நீங்க ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க, நாளைக்கு பார்த்தா உங்களாலே உங்களை நம்ப முடியாது. அதுதான் அற்புதம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஏதாவது உங்களுக்கு நடந்துக்குதாங்க? ஸ்தோத்திரம். ஏதாவது நடந்துக்குதா? உங்களாலேயே நம்ப முடியாத அளவுக்கு ஏதாவது நடந்துக்குதா? அதுதான் அற்புதம். அந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு விரும்பி தான் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எப்படி உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், நீங்கள் அவருடைய பார்வையில படுகிற மாதிரி வாழணும். எப்பொழுது நம்முடைய பார்வையில படுகிற மாதிரி வாழணும்னா, நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, யோசனைகளை, நினைவுகளை என்ன பண்ணோம்? இயேசுவின் ரத்தத்துல கழுவினே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தையை கொண்டு சுத்திகரித்து கொண்டே இருக்கணும், எண்ணங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். யோவான் 17:17 தான் சொல்லுது. ஸ்தோத்திரம். சத்தியத்தினாலே அவர்களை சுத்தமாக்கும் வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 17:17 அவருடைய வார்த்தை தான். ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை தான் ஓடிக்கினே இருக்கணும். வேற சிந்தனை வரவே கூடாது, வேற எண்ணங்கள் வரவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்லுவேன், ஸ்தோத்திரம், நீங்க ஆடியோ பைபிள் டவுன்லோட் பண்ணி கேட்டுனே இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆடியோ பைபிள் டவுன்லோட் பண்ணி கேட்டுனே இருக்கணும். 24 மணி நேரமும் வசனத்தை நான் கேட்டுனே இருக்கேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தூங்குற நேரம் போக மற்ற எல்லா நேரமும் என் காதுல வசனம் தான் ஒலித்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். 83வது முறை பைபிள் படிச்சு முடிக்க போறேன். ஆடியோ பைபிளோடு சேர்ந்து படிக்கும்போது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது. ஆடியோ பைபிள் நீங்க டவுன்லோட் பண்ணி காதுல போட்டு கேட்டுக்கினே பைபிள் படிச்சீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா நல்லா படிக்கலாம். அதில் 2x அப்படின்ற கண்டிஷன்ல வச்சுட்டு படிக்கும்போது படிக்க முடியும். அப்போ வசனமே ஓடிக்கொண்டிருக்கிறதுனால தூங்கும் போதும் வசனமே தான் இருக்கும். வசனம் தான் ஆண்டவர். தூங்கும் போதும் ஆண்டவரோட அந்த உறவுல, அந்த வசனத்தின் உறவுல இருக்கும்படியான கிருபை கிடைத்திருக்கிறபடினாலே ரொம்ப ஆசீர்வாதமாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாம ஒரே ஒரு பேண்ட் ஷர்ட்டோட அடிச்சு உதைச்சு அகரத்துக்கு நான் அனுப்பப்பட்டவன். ஆமென். அடிச்சு உதைச்சு அகரத்துல கொண்டு போய் போடப்பட்டவன். ஒரே பேண்ட் சட்டை, மறுபடியும் போய் பேண்ட் சட்டை எடுக்கிறதுக்கான வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, போறதுக்கான அனுகூலமான காரியமும் இல்லை. ஸ்தோத்திரம். ஆனா அதே இடத்துல ஸ்தோத்திரம் கர்த்தர் இன்றைக்கு 2 கோடிக்கு மேல சொத்து கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சு உயர்ச்சி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் அற்புதம். அற்புதத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா கர்த்தருடைய பார்வை படுகிற அளவுக்கு என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே நான் மனம் திரும்பின போது, அவனுடைய பார்வை என்னில் படுவதற்கு என்னை அர்ப்பணித்த போது, கர்த்தர் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்து என்னை நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. போன வருஷத்துல தான் கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என்னுடைய மகளுக்கு திருமணத்தை செய்தேன். ஸ்தோத்திரம். 2024 ஸ்தோத்திரம். அதே ஸ்தோத்திரம் ஆண்டுல 2024 35 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து வீட்டை மாடிஃபிகேஷன் பண்ணேன். ஸ்தோத்திரம். 70 லட்சம் ரூபாய் போன வருஷத்துல செலவிடப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 70 லட்சம் ரூபாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். அவர் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை ஒரு மோசமான ஒரு பாவியாக, ஒரு துரோகியாக,
ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறவனாக, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து அனுதினமும் இயேசுவை சிலுவையில் அடிக்கிறவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். இவன் ஏன் பிறந்தான்னு சொல்ற அளவுக்கு, ஸ்தோத்திரம், இவனை ஏன் மனுஷனை இந்த பூமியில உண்டாக்கினதுக்காக மனஸ்தபப்பட்டார் என்றான். அப்படி வசனம் வாசித்த பாருங்க, அது எனக்கு ஆப்டா பொருந்தும். இவனை ஏன் தான் இந்த பூமியில உண்டாக்குனேன்னு சொல்லி கர்த்தர் மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு என் வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் தேவ சமூகத்துல என்னை அர்ப்பணித்தேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. என்னுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து விட்டு விட்டேன். அறிக்கை செஞ்சுட்டு மறுபடியும் செய்யறதில்லை. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், அது விட்டுடணும். அறிக்கை செஞ்சுட்டா விட்டுடணும் அந்த பாவத்தை. ஸ்தோத்திரம். இல்லைன்னா வெளில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இலக்காரம் ஆயிடும். ஆண்டவருக்கு எப்படியோ தெரியாது, வெளில இருக்கிறவங்கலாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையப்பா, தப்பு பண்ணிட்டு போய் வாரம் ஸ்தோத்திரம் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்படி பண்றவங்கலாம் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். அறிக்கை செய்து விட்டு மறுபடியும் போய் தப்பு செஞ்சினா கண்டிப்பாக உங்க பாவம் மன்னிக்கப்படாது. அதனால தான் ஞானஸ்தானம் கிளாஸ் எடுக்கும்போது நான் சொல்லுவேன், நீ ஞானஸ்தானம் எடுக்க அர்ப்பணித்து கடந்து வருகிற இந்த நாள் வரைக்கும் ஒரு 100 தப்பு பண்ணியிருக்கிறேன்னு உனக்கு தெரியுது. ஆமென். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கைட்டா 100 என்ன பண்றார் ஆண்டவர்? மன்னித்து விடுகிறார். மறுபடியும் நினைக்காதபடிக்கு கடலின் ஆழத்துல போட்டுருவார். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் திரும்ப அதை நினைப்பது கிடையாது. நீ 100 தப்போ 1000 தப்போ எத்தனை தப்புனா பண்ணிடு. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அர்ப்பணித்து மனம் கசந்து ஆண்டவரே நான் பாவின்னு சொல்லி அழுது ஒப்பு கொடுக்கிற போது அந்த பாவங்களை எல்லாம் கடலின் ஆழத்துல போட்டுருவாரு. இப்ப ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, சபைக்கு வந்தாச்சு, ஸ்தோத்திரம். நீ மறுபடியும் துணிகரமாய் தப்பு செஞ்சா, ஆமென், ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு மறுபடியும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் உன்னுடைய அக்கௌண்ட்ல பாவ லிஸ்ட் என்னவா மாறும் தெரியுமா? 101 மாறும். அந்த 100 போட்டார அது மறுபடியும் ஆக்டிவேட் ஆயிடும். ஸ்தோத்திரம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? 100 பாவத்தை நீங்க அறிக்கை விட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துக்கிறீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு புது சிருஷ்டியா இருக்கிறவங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஒருவேளை நீங்க துணிகரமா நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல ஆண்டவர் மறந்துட்டாரு, மன்னிச்சுட்டாரு. அந்த 100ஓட தான் இந்த 1 சேர்ந்து ஆட் ஆகும். அதனால கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழ வேண்டிய வாழ்க்கை. ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது ரொம்ப ஜாக்கிரதையான வாழ்க்கை. அதனாலதான் துருத்துன்னு ஞானஸ்தானம் எடுக்காதுன்னு சொல்லுவேன். நீ உன் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு நீ மனம் திரும்பினாதான் என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம். உலகத்தின் மேல பாவத்தின் மேல இருக்கிற மனசை ஆண்டவர் பக்கம் திரும்புறது, அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். உலகத்து மேலையும் ஆசை வச்சுக்கின்னு ஆண்டவர் பக்கம் திரும்ப முடியாது. மனம் திரும்பிதான் என்ன பண்ண, நீங்க மறுபடியும் பிறந்து ஞானஸ்தானம் எடுக்கணும். இல்லைன்னா நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறது வேஸ்ட்னு சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே நம்மை நாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். அதனாலதான் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல பவுல் அழகா சொல்லுகிறார். 31வது வசனத்துல நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்படும். இதை மாத்திரம் சொல்லிட்டு ஸ்தோத்திரம் நான் முடிக்க போறேன். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை எடுத்துப்போம். ஸ்தோத்திரம். இங்க பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். திருவிருந்துக்காக நம்ம இதை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம், அதுல 31 வாசிங்க. நம்மை நாமே, அது மேல வாசிங்க. எண்ணத்தினாலினில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் 30 இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறார்கள். அநேகர் செத்தும் போயிட்டாங்களாம். எது நிமித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்றாரு, நம்மை நாமே நிதானித்தால் நியாயம் தீர்க்கப்படும். கவனிங்க என்ன பாருங்க. இது அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு எழுதுந்து? கொரிந்துவில் இருந்த சபைக்கு எழுதுந்து. அந்த கொரிந்து சபை அப்போஸ்தலனாகிய பவுலால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை. அப்போஸ்தலனாகிய பவுலால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை 50,000 விசுவாசிகளை கொண்ட சபை. கொரிந்து சபையில் எவ்வளவு பேர் இருந்தாங்க? 50,000. இவர் வந்து மிஷினரி, ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர். சபையை போய் உருவாக்கி அங்க இருக்கிற ஊழியர் இடத்துல கொடுத்துட்டு வேற பகுதிக்கு போயிடுவார். அங்க போய் சபையை உருவாக்குவார். இப்படி நிறைய சபைகளை உருவாக்கி இருக்கிறார். அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு சபை தான் இந்த கொரிந்து சபை. ஆமென். 50,000 விசுவாசிகளை கொண்ட அந்த சபையின் நிலைமை எங்க சொல்றாரு, உங்களில் அநேகர் பலவீனரும்.
சபைக்கு வருகிற 50,000 விசுவாசியில அநேக பேருக்கு என்ன இருக்குதான்? சொல்ல மாட்டீங்களே. உங்களில் அநேகர், ஒரு சிலருக்கு இல்ல, அநேகர் பலவீனரும். சபைக்கு வரவங்களுக்கு பலவீனம் இருக்கலாமா? அடுத்தது பலவீனம் முத்தி வியாதி உள்ளவர்களும், வியாதி முத்தி நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். பவுலுடைய சபையில இருந்த விசுவாசிகளின் நிலைமை, சபைக்கு வந்து ஆராதிக்கிற, சபையில தொழுது கொள்ளுகிற பவுலுடைய விசுவாசிக்கு அந்த நிலைமை. ஏன்னா அவங்க வெளியில இருக்கும்போது எப்படி விசுவாசியா வந்தாங்க தெரியுமா? பவுலுடைய உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல் போட வியாதி நீங்கி சுகமானார்கள். அப்போஸ்தலர் 18 இருக்குது, வீட்டுல அப்புறம் போய் வாசித்துங்க. ஆமென். எப்படி வந்தாங்க அவங்க சபைக்கு? கச்சிப்பை கொண்டு போய் போட்டு, அவர் மேல கச்சை போட்டிருப்பாரு, ஸ்டோல்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டோலை கொண்டு போய் போட்டா வியாதி போயிடுது. எல்லாரும் ஆச்சரியமா சபைக்கு வந்துட்டாங்க. 50,000 பேர் வந்துட்டாங்க சர்ச்சுக்கு. அற்புதம் நடந்தது. எதை வச்சு? அவருடைய கச்சைகளையும் உருமால்களையும் கொண்டு போய் போட்டு வியாதியஸ்தர்கள் சுகமாகி சபைக்குள்ள வந்துட்டாங்க. சபைக்குள்ள வந்தவங்களுக்கு இப்ப வியாதி அநேகம் இருக்குது. அப்போ பவுல் என்ன பண்ணலாம்? அவர் வேற ஊர்ல இருக்கிறாரு, ஸ்தோத்திரம், கட்சிப்பு உருமால் அனுப்பலாம்ல சர்ச்சுக்கு, போய் போடுப்பா, ஸ்தோத்திரம், அனுப்பலாம் அனுப்பக்கூடாதா? வெளியே இருக்கும்போது எப்படி வந்தாங்க? உள்ள கட்சி போட்டு உருமால் போட்டு சுகமாயி சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. ஆனா இப்ப சர்ச்சோட நிலைமைங்க சொல்றாரு, உங்களில் அநேகர், சர்ச்சுக்கு வந்து ஆராதிக்கிற அநேகர் பலவீனர். இங்க இருக்கிறீங்களா? அது மாதிரி வியாதி உள்ளவர்கள் இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், நித்திரையம் அடைந்திருக்கிறார்கள். காரணம் பாவத்துல நம்மை நாமே நிதானிக்காம பாவம் செய்தபடினால வந்த விளைவு. என்ன பண்ணிருக்கலாம் பவுல்? யாரையாண்டியாவது கொடுத்து கொண்டு போய் இதை போடுப்பா சர்ச்சுக்கு வரவங்க கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்ல முடியாது. நான் சொன்ன 100, 101 அந்த கதை இது. ஸ்தோத்திரம், சொல்ல முடியாது. வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் கட்சி வேலை செய்யும், உருமால் வேலை செய்யும். அவிசுவாசிகளை விசுவாசிகளை மாற்றுவதற்காக கர்த்தர் இதை கொண்டு அற்புதங்களை செய்வார். சர்ச்சுக்குள்ள வந்துட்டா இது வேலை செய்யாது. பாஸ்டர் பண்ற ஜெபம் வேலை செய்யாது. ஆமே. வியாதியஸ்தருக்காக நீங்க வந்து ஜெபம் பண்ணீங்கன்னா பாஸ்டர் ஜெபம் பண்ணி ஒன்னும் நடக்காது. புரியல உங்களுக்கு? புரியுதா? ஒன்னும் நடக்காது. எப்ப நடக்கும் அற்புதம்? 31, உங்களை நீங்க செக் பண்ணணும். நம்மை நாமே நிதானித்தால். முட்டி போட்டு ஏன் வியாதி வந்தது? பாவம் செஞ்சதுனால. என்ன பாவம் செஞ்சுக்கிற? எதுவும் பாவம் செய்யல, யோசித்திருப்ப, தவறா யோசித்திருப்ப, தவறா சிந்திச்சிருப்ப, தவறா மற்றவங்களை பத்தி தவறா யார் இடத்துல போய் பேசியிருப்ப, சொல்லியிருப்ப, பார்த்த இருப்ப. அபாண்டமா ஸ்தோத்திரம், ஏதோ பண்ணிக்கிற. அது பண்ணதுனால தான் உனக்கு பலவீனம் அப்படின்றத நீ உட்கார்ந்து செக் பண்ணும்போது ஆண்டவர் உனக்கு உணர்த்துவார். இதனாலதான் அதை நீ அறிக்கை பண்ணிட்டுனா உனக்கு அற்புதம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, நம்மை நாமே நிதானித்தால் நியாயம் தீர்க்கப்படும். புரியுதுங்களா? அதனால சர்ச்சில் வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணீங்கன்னு நினைக்காதீங்க, ஒன்றும் வேலை செய்யாது. ஏன்னா பவுல் சர்ச்சிலே வேலை செய்யல. ஸ்தோத்திரம், நம்ம சர்ச்செல்லாம் வேலை செய்யாது. உங்களுக்கு பலவீனம்னா நீங்க தானே பண்ணலாம். உட்காந்து செக் பண்ணி பார்க்கணும், ஏன் இந்த பலவீனம் வந்துச்சு. உங்களில் அநேகர் பலவீனர். ஏன் பலவீனம்? ஆண்டவருக்கு முகத்தை மறைப்பதற்கு ஏதோ செஞ்சுக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை விட்டு போவதற்கு ஏதோ காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க. ஏதோ காரியம் என்னது? பாவம். ஏதோ பாவத்தை செய்திருக்கிறபடினால் ஆண்டவர் முகம் மறைக்கப்பட்டது, அதனால பலவீனம். அப்ப இந்த பலவீனம் போனா என்ன பண்ணோம்? சொல்லுங்க அல்லேலூயா. செக் பண்ண, முட்டி போட்டு ஆண்டவர் எதனால இந்த பலவீனம் கேளுங்க, கண்டிப்பா உனக்கு காட்டுவாரு. நீ இதை பண்ணிய, நீ போய் அங்க சொன்னீங்க, ஆண்டவர் கண்டிப்பா பேச வருங்க, உயிர் உள்ளவருங்க, பேசுவாருங்க. நீங்க முட்டி போட்டு கேளுங்க, பேசுவார். என்னண்ட பேசுறாரு, டெய்லி பேசுறாரு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கண்டிப்பா பேசுவார். நம்ம அனாவசியமா சொல்றோம், அவைகளுக்கு கண் இருந்தும் காணாது, செவி இருந்தும் கேட்காது. ஆனா நம்ம ஆண்டவர் எல்லாம் செய்யறவரை கேட்கிற, பேசுறாரா உங்ககிட்ட? பேசுறாரா? ஸ்தோத்திரம். பேசுறாருன்னா பிரச்சனை இல்லை. பேசுறது கேட்கலன்னா உங்களுக்கு ஆண்டவருக்கு ஏதோ பிரச்சனை இடைய இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் அவர் பேசுறது கேட்கல. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அன்றைக்கு தேவ சமூகத்துக்கு வந்த அந்த சகோதரியை ஆண்டவர் கண்டபடியினால் அற்புதம் நடந்தது. இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் காண்பாரானால் அற்புதம். ஏன் அவர் நம்மளை பார்க்க முடியலன்னா, ஏதோ ஒரு காரியம் நமக்கு ஆண்டவருக்கு இடையே தடைய உண்டாக்கி நிக்குது. என்ன காரியம்னு இப்ப நம்ம செக் பண்ண போறோம். பைபிளை மூடிட்டு முட்டி போடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முட்டி போடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கச்சைகளையும் உருமால்களையும், எஸ், ஹல்லேலூயா,
கொண்டு போய் போட. வாசிங்கள் வசனத்தை, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அப்படி ஜெபத்தோட யாராவது ஒரு வாலிப சகோதரிகள் வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பன்னெண்டாவது வசனம், 19:12. அப்போஸ்தலர் 19:12. சத்தமா வாசிங்க. ஸ்தோத்திரம். ஜீசஸ். புதிய ஏற்பாடு 191. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. இப்படி இருந்தது அவருடைய ஊழியம். இப்ப அவர்கள் எல்லாம் போயிட்டு சபைக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா சபையில் அவங்க எப்படி இருக்கிறாங்க? உங்களில் அநேகர் பலவீனரும், பலவீனம் முத்தி வியாதி உள்ளவர்களும். வியாதி முத்தி இப்போ ஸ்தோத்திரம் நித்திரைக்கு நேராய் கடந்து போகிற சூழ்நிலை இருக்கிறோம். காரணம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்துல பிரச்சனையா? இல்ல. ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆண்டவருக்கு இடையே ஏதோ வந்து மறைத்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் உங்களை ஸ்தோத்திரம் அற்புதங்களுக்கு நேரம் நடத்த முடியல. உங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அற்புதம் நடக்கல. இயேசு அவள் மேல் கைகளை வைத்தால் உடனே அவள் நிமிர்ந்தாள். யார் மேல கைகளை வைத்தார்? இயேசு யாரை பார்த்தாரோ, இயேசுவின் பார்வை யார் மேல் பட்டதோ அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அவள் உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். தேங்க்யூ லார்ட். உங்க பார்வை எமல பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்க பார்வை எமல பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் எங்க இருக்கிறேன் ஆண்டவரே? நான் எங்க இருக்கிறேன்ப்பா? உங்க பார்வை படாத இடத்துல இருக்கிறேனா? என்ன ஆண்டவரே ஒரு விஷயம் நோக்கி பாருங்கப்பா. என் மேல உன் பார்வை படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரன் அல்லவே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரன் அல்லவே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். 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 ஆகாதென்று எதுவும் உம்மில் காணவில்லை, அதிகாரத்தில் உம்மை போல் யாரும் இல்லை. ஆகாதென்று எதுவும் உம்மில் காணவில்லை, அதிகாரத்தில் உம்மை போல் யாரும் இல்லை. என் வாழ்க்கை மாறும் ஒரு வார்த்தை நீ சொன்னார், என் நினைவுகள் மாறும் ஒரு வார்த்தை நீ சொன்னார். என் வாழ்க்கை மாறும் ஒரு வார்த்தை நீ சொன்னார், என் நினைவுகள் மாறும் ஒரு வார்த்தை நீ சொன்னார். நீ சொன்னால் வியாதிகள் மாறும், நீ சொன்னால் மரணம் மாறும். நீ சொன்னால் வியாதிகள் மாறும், நீ சொன்னால் மரணம் மாறும். இயேசுவே நீ சொன்னால் மாறிடும் எல்லாமே. இயேசுவே நீ சொன்னால் மாறிடும் எல்லாமே. ஒரு வார்த்தை சொல்லு எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லு எனக்கு அது போதும். கேளுங்க, என்ன பார்த்தாப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து அவள் மேல் கைகளை வைத்தார். சபையே, அவர் உன் மேல கைகளை வைப்பதற்கு உனக்கும் அவருக்கு இடையே ஏதாவது இருக்குதா? செக் பண்ணி பாரு, அறிக்கை செய். இப்போதே கர்த்தர் உன் மேல கைகளை வைப்பார். அவருடைய வார்த்தை உன்னை நோக்கி புறப்பட்டு வந்திருக்கிறது. எத்தனை பேர் கையை தட்டி, ஆண்டவரே எனக்கும் உமக்கும் இடையிலே எதுவுமே வராமல் பார்த்து கொள்ளுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. கையை தட்டி ஆண்டவரே, ஆண்டவரே என்னையும் உம்மையும் பிரிக்கிற எந்த காரியமும் நடுவில் வராதபடிக்கு ஆண்டவர் இப்போதே எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஆண்டவர் ஒருவேளை எனக்கு ஆண்டவருக்கு இடையில ஏதோ இருக்கிறது என்று உணர்த்தப்படுவார்கள். ஆனால் தொடர்ந்து இந்த நாளில அவர்கள் அதிலிருந்து வெளியே வருவதற்கு
அன்றே போய் தேவ சமூகத்துல அமர்ந்து அறிக்கையிட்டு இன்னைக்கே தங்களை விடுவித்துக் கொள்ள கர்த்தாவே கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். சகரியால ஒரு அற்புதமான வசனம், பாபிலோன் குமாரத்து இடத்துல குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சொன்னீரே. அப்படியாய் தங்களை விடுவித்துக் கொள்ளுகிற கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. உம்முடைய நாமம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் சாட்சிகளாய் அற்புதங்களாய் உம்முடைய நாமத்தை அநேகருக்கு அறிவிக்கிற சாட்சிகளாய் நிறுத்த உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என் கடமை செய்த இதனால் வரும் துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஆமென். உட்கார்வோம். தொடர்ந்து நீங்க நம்முடைய வார்த்தை கேட்டிருக்கிறீங்க, அதை பற்றி கொள்ளுங்க. நீங்க இன்னைக்கே நேரத்தை வீணாக்காம ஆண்டவருக்கு உங்களுக்கு இடையே இருக்கிற காரியங்கள் எல்லாம் அகற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாய் மாற்ற